சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய ஆசிரை நாடி வந்திருக்கிறோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்கள் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவிர்தையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவரும் ஆனவரே, உம் பிள்ளைகளின் இதயங்களை உம்மிடம் திருப்பியருளும். அதனால் நாங்கள் உம் ஆவியார் மீது உள்ள பற்றினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாகவும் செயலில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 5 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீரருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேறு விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது.
அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நட்பேரும் பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பகைவரின் தீவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி யுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவகாலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தம் செய்வதனைத்தலையும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியே அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருவோர் பேறு பெற்றோர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது,
செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறும் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவரோ, அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர் தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை விமானத்தில் பயணம் செய்திருந்தால், பயணம் செய்கிற நபராக இருந்தால் உங்களுக்கு தெரியும், பயணத்திற்கு முன்னதாக நாம் விமான நிலையத்தில் பல படிநிலைகளை கடந்து செல்ல வேண்டியது இருக்கும். முதல் நம்முடைய பேகெல்லாம் கொடுத்து செக்இன் பண்ணி, அதுக்கப்புறமா நம்மளுடைய பாஸ்போர்ட்லாம் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அது முடித்ததுக்கப்புறமா நம்ம நேராக வெளிநாடு போகிறோன்னு சொன்னால் அது இமிக்ரேஷன்னு சொல்லி அங்கே போய் கேட்பாங்க, ஏன் போகிறீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கடைசியாக போனதுக்கப்புறம் முழுவதுமாய் நம்மை அவங்க பரிசோதிப்பாங்க, எதுவும் ஆபத்தான பொருளை கொண்டு போகிறோமான்னு சொல்லி. இதெல்லாம் கடந்து நாம் கடைசியாக விமானத்திற்கு போகணும். இது ஒரு மிக நீண்ட ஒரு ப்ராசஸ். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்போர்ட்லேயுமே ப்ரீமியம் லான்ச் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்தா போதும், ரொம்ப நேரம் நிற்க வேணாம், நம்மளோட ரொம்ப கேள்வி கேட்க மாட்டாங்க, ரொம்ப அதிகமாக நம்ம சோதிக்க மாட்டாங்க. மிக விரைவாக நம்மளுடைய ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அந்த விமானத்துக்குள்ளே போயிடலாம். ஒரே ப்ராசஸ் தான். பணம் இருக்கிற பொழுது அதனுடைய வேகம் அதிகமாகும், கடன்னு போயிடலாம். அல்லது மிகப்பெரிய கோவில்களுக்கு ஆலயங்களுக்கு போகிற பொழுது பல மணி நேரம் கால் கடுக்க வெயிலில் குளிரில் மழையில் எல்லாம் நனைஞ்சு நிற்பாங்க சாதாரண எளிய மக்கள், எப்படியாவது சாமி தரிசனம் பார்க்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல பார்ப்போம், விஐபி என்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும். காசு கொடுத்தோன்னு சொன்னால் கால் கடுக்க காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, மிக விரைவாக போய் சாமியை பார்த்துட்டு நம்ம கடந்து போய்விட முடியும். அப்படி நம்முடைய பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு வருவோம், அட்மிஷனுக்காக பல நாள் காத்திருப்போம். ஆனால் ஒரு மிகப்பெரிய பணக்காரன்னு சொன்னால் அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபலுடைய கதவுகள் எல்லாம் மிக வேகமாக திறக்கும். நீங்கள் எங்கேயும் நிற்க வேணாம், வாங்க, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். அல்லது அந்த பள்ளிக்கோ கல்லூரிக்கோ ஒரு பெரிய டொனேஷன் கொடுக்குறோன்னு சொன்னால் அவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும், கடைசி நேரத்தில் போனாலும் சீட்டு கிடைச்சிடும். ஆக இந்த மண்ணில் பணம் பத்தும் செய்யும். அதனால தான் பணம் பாதாளம் வரைக்கும் பாய்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாதாளம் வரைக்கும் பாய்கிற பணம் பரலோகம் வரைக்கும் பாயாது. அதுதான் இன்னைக்கு செல்வருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய
அல்லது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான செய்தி. இறைவார்த்தை என்ன சொல்லுது? அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். அவருடைய செல்வம் அப்படி. அவருடைய அடையாளமே பாருங்களே, ஏழையின் பெயர் லாசன் இருக்கிற விவிலியத்தில் செல்வனுடைய பெயர் இப்படின்னு சொல்லவே இல்லை. அவனுடைய அடையாளமே அவனுடைய செல்வம் தான். அவன் மிகப்பெரிய செல்வந்தன். ஆனால் அவனுடைய செல்வம் இந்த மண்ணுலகில் அவனுக்கு நல்ல உணவை கொடுத்தது, நல்ல குடும்பத்தை கொடுத்தது, நல்ல இருப்பிடத்தை கொடுத்தது, நல்ல ஆடைகளை கொடுத்தது, நல்ல வசதிகளை கொடுத்தது. ஆனால் அந்த செல்வத்தால், அந்த பணத்தால் பரலோகத்தை அவனுக்கு பெற்றுத்தர முடியவில்லை, பெற்றுத்தர முடியாது. செல்வந்தன் இந்த பாவத்தை செஞ்சான்னு சொல்லி நேரடியாய் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவன் அந்த செல்வத்தை கொண்டு தனக்கு முன்னால் இருக்கிற ஒருவனுடைய துயரை மனமுவந்து தாமாக அவன் துடைக்கவில்லை. தவக்காலத்தில் சொல்லுவோம், ஜெபமும் தவமும் தானமும் நாம் முழுமையாய் மனமுவந்து செய்கிற ஒன்றாய் இருக்க வேண்டும். அப்பதான் அதற்கு பலன் இருக்கும். இந்த செல்வந்தன் வச்ச மிச்ச மீதிய அவன் வயிறு ரொம்பி வேண்டான்னு சொன்னத அவன் போட்டு முடிச்சிட்டு கிழிஞ்சு போய் பழசா கிடக்கிறத அந்த ஏழை லாசருக்கு தூக்கி போட்டிருப்பாங்க. இவன் உதவி செய்யவில்லை, கருணை காண்பிக்கவில்லை, அவனை கண்டுக்கவே கிடையாது. இவனத்தில் வேண்டான்னு சொல்லி மிச்சம் இருந்ததை உண்டு அவன் வாழ்ந்தான். நல்லா பாருங்களேன், வாழ்க்கை அப்படியே மாறுது. இந்த மண்ணில் செல்வத்தை கொண்டு மகிழ்வோடு வாழ்ந்தவன் தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன் வயிறு உண்டுன்னு சொல்லி தன்னை பற்றி மட்டுமே யோசித்தவனுடைய வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சு போயிருச்சு. அவனுடைய செல்வம் பாதாளம் வரைக்கும் அவனை தன் ரக்கையில் வைத்து கொண்டு போக வலுவற்றது. ஆனால் ஒருவேளை அந்த செல்வந்தன் தன்னுடைய பணத்திலிருந்து தன் தேவைகள், தன் சேமிப்பு எல்லாவற்றையும் கடந்து ஒரு ஏழையை அடையாளம் கண்டுபிடித்து அல்லது தன் வீட்டு வாயிற்கு அருகில் கிடந்த இந்த லாசருக்கு உதவி செய்திருந்தால் அந்த செல்வத்தின் ரக்கை அவனை பாதாளத்திற்கு கொண்டு போய், அந்த செல்வத்தின் ரக்கைகள் அவனை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கும். அவன் செய்ய தவறினான். முதல் வாசகத்தில் அழகாய் சொல்லுவாங்க, மனிதரில் வலுவற்றதில் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்படுகிறான். அப்ப மனுஷங்களை நம்பவே கூடாதா? அப்படி நேரடியாக எடுத்துக்க கூடாது. மனிதன் சொன்னா ஒருவேளை இந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதன் இருக்கான் பார்த்தீங்களா, மண்ணை சார்ந்தவன் ஆதாம் அப்படின்னாலே மண்ணிலிருந்து வந்தவன், உண்டானவன் தானே. ஆக மனிதரில் அப்படின்றது மண்ணில் நம்பிக்கை வைக்கிறவன், இந்த மண் சார்ந்து மட்டும் வாழ்கிறவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். ஆனால் இந்த மண்ணை கடந்து விண் சார்ந்து வாழ வேண்டும் என இருக்கிறவனோ ஆசி பெறுகிறவனாய் இருக்கிறான். இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? செல்வந்தனை போல மிகப்பெரிய செல்வங்கள் எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் பிறருக்கு கொடுப்பதற்கு நேரம் இருக்கிறது, பிறருக்கு கொடுப்பதற்கு வார்த்தைகள் இருக்கிறது. அதை கொடுக்கிறேனா? தவக்காலம், குறிப்பாக இந்த 40 நாட்கள் அதை செய்ய நம்மை அழைக்கிறது. செல்வத்திற்கு பின்னால் ஓடுகிறவன், கடவுளை மறக்கிறவன், இந்த மண்ணை சார்ந்து மட்டும் வாழ்கிறவன், இந்த மண்ணோடு தன் இன்பத்தை அவன் ஒழித்து விடுகிறான். மிக விரைவாய் கடக்கிற இந்த மன்னக வாழ்க்கை அவனுக்கு சுகத்தை கொடுத்தாலும் நிலையான வீடாகிய பரலோகத்திற்கு தகுதி இல்லாதவனாய் அவன் மாறி போகிறான். ஒவ்வொரு நாளும் புதிய உடைகளை பெற்றுக்கொண்டவன், ஒவ்வொரு வேளையும் அறுசுவை உணவை உண்டவன், ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ப தன் இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்ந்தவனுக்கு கடைசியில் ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்கவில்லை. அவனுடைய செல்வத்தினுடைய இயல்பு எல்லை அவ்வளவுதான். அவன் இந்த மண்ணை சார்ந்து வாழ்ந்ததால் மண்ணை கடந்த பிறகு ஒரு சொட்டு தண்ணிக்கு கூட சொந்தமில்லாதவனாய் அவன் மாறி போகிறான். நாம் அப்படிப்பட்ட நிலையை அடையக்கூடாது. நம்முடைய செல்வத்தால் பரலோகம் வரை பாய முடியாது என்றாலும் கூட அந்த செல்வத்தை வைத்து நாம் செய்கிற நல்ல காரியங்கள் நம்மை பரலோகத்திற்கு உரியவர்களாய் மாற்றுகிற சக்தியை கொண்டிருக்கிறது. இந்த தவ காலத்தில் ஒருவரையாவது நாம் அடையாளம் கண்டுபிடித்து, செல்வம் இருந்தால் அதை அவருக்கு பயன்படுத்தி வாழ்க்கையை உயர்த்துவதில், நல்ல ஆறுதலான வார்த்தைகள் இருந்தால் அதை கொடுத்து ஒருவரை தேற்றுவதில்,
நம் நேரத்தை கொடுத்து ஒருவரோடு அருகில் அமர்ந்து பேசுவதில் இருப்பதில் நாம் தவக்காலத்தை செலவிடுவோம்னு சொன்னா, இந்த வார்த்தை ஆகிய செல்வம், இந்த நேரமாகிய செல்வம் நம்மை பரலோகத்திற்கு உரியவர்களாய் மாற்றும். அப்படி இல்லாம கண்களை மூடிக்கொண்டு இந்த வாழ்க்கை தான் எல்லாமே, இங்கே செத்து மண்ணை போட்டு மூடுனால எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நம்மை ஏமாற்றி கொண்டு வாழ்வோம் என சொன்னால் நாம் இங்கும் ஏமாந்தவர்கள், மறுவாழ்விலும் ஏமாந்தவர்களாய் இருப்போம். ஆகவே கடவுள் விழிப்பை கொடுக்க ஆசைப்படுகிறார், விழிப்பை கொடுக்கிறார். உன் அடையாளமாகிய உன் செல்வத்தை கொண்டு பிறருடைய துன்பங்களை, பிறருடைய பசியை, ஒருவருடைய நிர்வாணத்தை, ஒருவருடைய அவமானத்தை, கண்ணீரை துடைக்க முடியும் என சொன்னால் துடைத்து எறிந்திடு. அந்த செயல் உன்னை பரலோகத்திற்கு உரியவனாய் மாற்றும்னு சொல்லி, அப்படி ஏழை லாசருக்கு கிடைத்த, அவன் இங்குதான் ஏழை, எண்ணி பாருங்கள், அவன் இங்குதான் ஏழை, தன் மறுவாழ்விலே அவன் மிகப்பெரிய பணக்காரன். அவன் ஆபிரகாமின் மடி ஒருவனுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா, ஆபிரகாமுடைய மடியை விட்டுருங்க, அது உருவகம் என்றாலும் கூட ஆபிரகாம் ஒருவரை தாங்குறார்னு சொன்னா அதை விட வேறு பெரிய பாக்கியம், செல்வம் வேறு என்ன இருக்க முடியும்? ஆகவே அதை நாமும் பெறுவதற்காக இந்த நாட்களை பயன்படுத்துவோம். மறைவாய் பேசுவதை, மறைவாய் செய்வதை, மறைவாய் நாம் முன்னெடுக்கிற எல்லா நல்ல காரியங்களையும் கடவுள் கண்டு நம்மை நிறைவாய் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றே, ஏழை எளியோ ஏற்றம் காண என்னை தருகின்றே. இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றே, ஏழை எளியோ ஏற்றம் காண என்னை தருகின்றே. இதயம் மகிழ்ந்து ஏழை என்னை பலியாயேற்றிடுவார், கனிவாய் மாற்றிடுவார். இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றே, ஏழை எளியோ ஏற்றம் காண என்னை தருகின்றே. அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியினால் எங்கள் தவக்கால முயற்சிகளை புனிதப்படுத்தியருளும். அதனால் நாங்கள் புறவாழ்வில் கடைபிடிக்கும் தவக்கால முயற்சிகள் எங்கள் அகவாழ்விலும் பயனுள்ள வகையில் செயல்படுவனவாக எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவ 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும்
மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரிடம் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பேட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்தருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்படிய திரு அவை நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், இனி ஆயர்கள், குருக்கள், துறவேரை நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்கள் பணிகள் வெளியாகும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் அன்பு திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, பணம், பொருள், வீடு என சொல்லி இந்த மண்ணின் அத்தனை செல்வங்களை கொண்டிருந்தாலும் அமைதி இல்லாமல் வாழ்கிற மனிதர்களை, இல்லங்களை அறிந்திருக்கிற நீர்தாமே. அவர்களுக்கு முழுமையான அமைதியை, ஆறுதலை, உண்மைதான அவர்களின் எளிய நம்பிக்கையை புடமிட்டு பார்த்து வழங்குவீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவர் தாமே நம்முடைய தர்மம் தானம் எல்லாவற்றிற்குமான கூலியாக மறுவாழ்வின் கதவுகளை திறந்து விடுகிறவர். கல்வாரியில் நமக்காய் ரத்தம் சிந்தி அன்பு தேவன் திருவுடலாய் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, நீரே என் ஆதரவு. ஆண்டவரே, நீரே என் ஆதரவு. ஆண்டவரே, நீரே என் ஆதரவு. ஆண்டவரே, நீரே என் ஆதரவு. என்னை கை நிகழா உறவு. உன்னருளொன்றே வாழ்வின் வரவு. உன் வரவொன்றே நெஞ்சின் நிறைவு. ஆண்டவரே, நீரே என் ஆதரவு. நீரே என் ஆதரவு. தீமையும் பகைமையும் இணை வீழ்த்தும் வேளையில் நீரே என் ஆதரவு. தீயன துன்பம் இணையாழ்த்தும் போது நீரே என் ஆதரவு. ஓயாத அலையென தொடரும் கவலையில் நீயே என் ஆதரவு. தேயாத நிலவென படரும் பயத்தில் நீரே என் ஆதரவு. என்னை காக்கும் கேடயமே என் நிறைவா. தலை நிமிரச் செய்கின்ற என் தலைவா. மன்றாடும் நாளில் என் குரல் கேட்டு திருமலை வீற்று பதிலளிப்பாய். மன்றாடும் நாளில் என் குரல் கேட்டு திருமலை வீற்று பதிலளிப்பார். ஆண்டவரே, நீரே என் ஆதரவு. என்னை கை நிகழா உறவு. உன் அருளொன்றே வாழ்வின் வரவு. உன் வரவொன்றே நெஞ்சின் நிறைவு. ஆண்டவரே, நீரே என் ஆதரவு. நீரே என் ஆதரவு.
மன்றாடுவோமாக. இறைவா, இத்தியாக பலி எங்களில் செயலாக்கத்துடன் நிலைத்திருப்பதாக. இது ஆற்றலுடன் எங்களை உறுதிப்படுத்த நீர் எங்களுக்கு அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். பின் திரும்பினே உன் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உன் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். பின் திரும்பினே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.